என்னடா வாழ்க்கை இது, திரும்புற பக்கம்லாம் அடியா விழுகுது அப்படின்னு வாழ்க்கையை நினைச்சு புலம்பிக்கிட்டு இருக்கீங்களா? உங்களுக்கான வீடியோ தான் இது. வீடியோவை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபுல்லாக பாருங்க. என்னோட லைஃப்ல நடந்த ஒரு உண்மையான சம்பவத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். அதுக்கப்புறம் உங்க லைஃப்ல நடக்கிறதுலாம் ஒரு கஷ்டமே இல்லை அப்படின்னு உங்களுக்கு புரியும். மேலூர்ல இருந்துட்டு ராஜபாளையம் டிரைவிங் என்னோட பர்சனல் விஷயமா நான் காரில் டிரைவ் பண்ணிட்டு போயிட்டு திரும்பி வரும்போது ஒரு பாலம் மேலே ஒரு சின்ன பையன், ஒரு 20-25 வயசு பையன் ஃபிக்ஸ் வந்து கீழே விழுந்து கிடக்குறான். நான் சடனாக காரை நிப்பாட்டி அந்த பையனை தூக்கி ஓரமாச்சு என்னோட காரில் இருந்த தண்ணியை எடுத்து கொடுத்து, உனக்கு என்ன பிரச்சனைப்பான்னு கேட்டப்போ அந்த பையன் சொன்னான், எனக்கு அப்பா அம்மா இல்லை, நான் வேலைக்காக இந்த ஊருக்கு வந்தேன். சரிப்பா நீங்கள் சாப்பிட்டியா அப்படின்னு கேட்டதுக்கு நான் இன்னும் சாப்பிடலை அப்படின்னு சொன்னான். உடனே பர்ஸில் இருந்து 200 எடுத்து கொடுத்தப்போ அந்த பையன், எனக்கு 100 போதும், நான் 50 சாப்பிட்டுட்டு இங்கே இருந்து நான் 50 நான் எப்படியாவது நான் ஊருக்கு போயிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேலன்ஸ் 100 நீங்கள் வச்சுக்கோங்க உங்களுக்கு தேவைப்படுன்னு சொல்லிட்டு என்கிட்ட கொடுத்தான். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த பையனோட ரைட் கை கொஞ்சம் தான் வளர்ந்துருக்கும், ஃபுல்லாக வளர்ச்சி அடையலை. வேலை பார்த்த இடத்துல சின்னதாக இந்த பையன் ரெஸ்ட் எடுத்ததுக்காக நீ வேலைக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட மொத்த சம்பளத்தையும் கொடுக்காம வேலையை விட்டு அனுப்பிச்சி விட்டாங்க. கையில் இருந்த வெறும் 5 நடந்தே அவன் வேலை பார்த்த ஊர்லேருந்து நடந்தே அவங்க ஊர் தூத்துக்குடிக்காண்டி நடந்து போயிட்டு இருந்தாப்புல. தன்கிட்ட இருக்கிற ஊனத்தை ஒரு ஊனமாக நினைக்காம உழைச்சி சாப்பிடுன்னு நினைக்கிற ஒரு பையனும், போதுங்கிற மனப்பக்கம் இருக்கிற ஒரு பையனுக்கும் இந்த சமூகம் இப்படி ட்ரீட் பண்ணுது. அந்த பையனே அப்படி ட்ரீட் பண்ணும்போது நம்மளாம் ஓரளவு பெட்டராக தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். நல்லா நினச்சி பாருங்க, நம்மக்கிட்ட கை கால் இருக்குது, டெய்லி வேலைக்கு போகிறோம், சாப்பிட்றோம், நம்ம நினச்சதை வாங்குகிறோம். ஆனால் அந்த பையனோட லைஃப் ஒரு செகண்ட் நினச்சி பாருங்கள் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அப்படின்ட்டு. அந்த பையனோட வாழ்க்கையை நினச்சி பார்க்கும்போது நம்ம வாழ்க்கையில் வரதெல்லாம் ஒரு கஷ்டமே இல்லைன்னு தாங்க எனக்கு தோணுது. ஸோ உங்களாலையும் எல்லாம் முடியும், நீங்கள் டெய்லி வேலைக்கு போங்க, நம்மளுக்கு இருக்கலாம் ஒரு கஷ்டமே இல்லை அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் டெய்லி வேலைக்கு போங்க. இன்னும் இந்த மாதிரியான லைஃப்பை பற்றின முக்கியமான ஃபேக்ட்ஸுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.